அப்போ வந்து விஷம் குடித்து ஒரு சம்பவம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறோம். அதாவது கிறிஸ்தவர்களோட ஒருத்தர் விவாதம் பண்றாராம். அந்த வீடியோ சின்ன துணுக்க போட்டிருக்கிறாங்க. அந்த விவாதம் பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த விஷம் ஒரு அஜிவாங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு, அதை எடுத்து அவங்க போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னு கேட்டா, அஜிவா பழத்தை சாப்பிட்டு விட்டு விஷத்தை குடித்தால் விஷம் ஒன்றும் செய்யாது என்று ஹதீஸ் இருக்குது, நீங்க விஷம் குடிக்க தயாரான்னு சொல்லி கிறிஸ்தவ அந்த குழு கேட்குது. அந்த விவாதத்தில் கேட்டவொன்னு என்ன செய்யறாரு, முஸ்லீம் தரப்புல இருந்தவர் எடுத்து முடக்க விஷத்தை குடிக்கிறாராம். பார்த்தீர் குடிச்சு சாதனம் உட்கார்ந்துருக்காரு, ஒன்னும் ஆவலை. பார்த்தீர்களா, விஷத்தை குடித்து அந்த ஹதீஸை நிரூபிக்கிறாரு, ஹதீஸை நம்புறாங்க, இப்படித்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பரப்பி கொண்டு நாம இது ஹதீஸே இல்லைங்கிறோம். எந்த ஹதீஸு? அஜிவா பழம் சாப்பிட்டு விஷத்தை குடித்தால் விஷமும் சூனியமும் ஒன்றும் செய்யாதுன்ற ஒரு ஹதீஸ் வந்து அது ஹதீஸ் இல்லை. ஏன்னு கேட்டால், விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்வதாக இருந்தால் அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, அது அறிவியல் மார்க்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ குடிச்சு ஒருத்தன் கொடுத்து பார்த்து என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்காத வரைக்கும் இதை ஒரு ஹதீஸ் நீங்க எப்படி சொல்லுவீங்க? இதை சொல்ற ரசூலுல்லாஹ் வந்தாங்க, இந்த ஓதி பார்த்தா அது வராது வராது ஆன்மீக நம்பிக்கை இருக்குது, அது சம்பந்தப்பட்ட, அது மெட்டீரியல் கிடையாது. அஜிவானா அது ஒரு பழம், பேரிச்சம்பழம்னா அது ஒரு பழம், விஷம்னா அது ஒரு பொருள். அந்த பொருளை பற்றி ஒன்று சொல்வதாக இருந்தால், அந்த பொருளுக்கு துன்யாவுல ஒரு ரிசல்ட் இருப்பதாக சொல்வதாக இருந்தால் நிரூபிச்சு காட்டணும். நிரூபிச்சு காட்டுங்க. நமக்கு சவால் விட்டு இருந்தவங்கள அந்த ஆட்களுக்கு அந்த வீடியோ பெரிய லட்டு மாதிரி, பார்த்தீர்களா குடித்து காட்டி நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த வீடியோ முழுசா பாருங்க. அவரே அஜிவா சம்பந்தமா அவன் கேட்பான்னு நினைச்சுக்கிட்டு அவர் தான் ஒரு பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. அது அஜிவாவா அது டொரினாவான்னு தெரியல, இடத்தை கொண்டு வந்தாரு. அவர் வச்சு இந்த பாட்டில் எடுத்து குடிக்கிறாரு. ஒரு விஷத்தை குடிப்பதா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, விஷம் அவன் தரணும், இந்த விஷம் இதை குடி சாவுங்கன்னு. இவர் என்ன செய்யறாரு, அஜிவா குடிச்சு விஷத்தை குடிக்க தயாரானவன ஒரு பாட்டில் எடுத்து குடிக்கிறாரு. இது அவன் கொடுக்கல, இவர் முன்னையே ப்ரிப்பேர் பண்ணி இவங்க இதை கேள்வி கேட்பாங்க, நம்ம ஒரு சர்பத்தை குடிச்சிருவோம் அப்படின்னு அங்க விஷத்தை நிரூபிக்கிற ஒரு பொம்பளை கத்து அந்த விவாதத்திலே. அது விஷம்ங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது, அது கூட குடிச்சு முடிச்சு விட்டாரு. குடிச்சு உட்காந்துருக்காரு, ஒன்னும் ஆகலன்னு சொல்லி. இப்படி ஃப்ராட் பண்ண, இது ஃப்ராட் இல்லையா? நீ விஷம் குடிக்கிறாக்க என்ன செய்வேன், அந்த இடத்துல அந்த விவாதம் சரியான விவாதமா இருந்தால் நான் நம்புறேன் அந்த ஹதீஸை, விஷத்தை குடிக்க தயாரா இருக்கிறேன், ஒரு டேட்டை போடு, என்னைக்குன்னு சொல்லி விஷத்தை கொண்டு வா, நீ டெஸ்ட் பண்ணி விஷத்தை கொண்டு வா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு குடிச்சா தான் விஷம் குடிச்சதாகும். அது போக அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அஜிவா சாப்பிட்டுட்டு விஷம் குடிக்கணும் வருது. அஜிவா சாப்பிட்டாரா இருந்தாலும் அந்த ஹதீஸ்ல என்ன வருது, அஜிவானா பேரிச்சம்பழம், அஜிவாங்கிற பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு விஷம் குடிச்சா தான் ஒன்றும் செய்யாது. இவன் அஜிவா சென்றான் அந்த விவாதத்துல, விஷம் மட்டும் குடிச்சு சர்பத்தை குடிக்கிறான், இங்க அஜிவா இல்லை. அப்ப என்ன செய்யணும், நீ அஜிவாவும் சாப்பிடல, அப்ப ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அஜிவாங்கிற பேரிச்சம்பழத்தை அவன் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி இது அஜிவா தான் நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் விஷம் தான் நிரூபிக்கணும். இந்த விஷம்ங்கிறத சாவடிக்கிற விஷம் நிரூபிக்கணும். விஷத்துல வயிற்று வலி வர்றது, தலைவலி வர்ற விஷம்லாம் இருக்கிறது, எல்லா மெடிசனே விஷம் தான். அப்படி பாத்தீங்கன்னா அதிகமான மருந்துகளை வந்து ஆங்கில மருந்துகளை அதுல விஷம் இருக்கத்தான் செய்யும். அந்த விஷமா இருக்கக்கூடாது, விஷம் ஆளை காலி பண்ற விஷமா இருக்கணும். அப்ப அந்த விஷம் தானா என்பதை வந்து என்ன செய்யணும், எதிரி நிரூபிச்சா தான் இது வாதத்தை நிரூபிச்சதாகும். எதிரிக்கு தெரியாம நானும் ஒரு பாட்டில் வச்சுட்டு விஷம் குடிக்க தயாரானு எடுத்து குடிச்சு விட்டு பெரும்பாட்டில் வச்சு அது எப்படி விஷமாகும், அதை சோதனை பண்ணாங்களா, இதை வந்து பரப்புறாங்க வெக்கம் இல்லாம. இது ஒருத்தர் கேள்வி கேட்பானே, இது விஷம்டா எப்படி, நீனா விஷம்னு சொன்னா எப்படி விஷம்டா ஆகுறது, ஒரு பெரிய சவால் ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி செய்யணும், அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்களா, விஷத்துக்கு ஏதாவது சர்டிபிகேட் வாங்கினீங்களா, அது விஷம் தாங்கிறத உறுதிப்படுத்தினீங்களா அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கிறேன்னு. அது மாத்திரம் இல்லாம விஷம் குடிச்சா சாக மாட்டான்னு ஓ நம்பிக்கை எப்படி செத்துருவாங்கிறது அப்படின்னா அதுக்குள்ள மெடிக்கல் மருத்துவ குழுலாம் ரெடியா இருக்கணும். பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கா இல்லையா? எந்த ஒண்ணும் இல்லாம அது விஷம் குடி தயாரா, இந்த குடிக்கிறேன் நான் பிளாஸ்டிக் தண்ணி குடிச்சு விஷத்தை குடிச்சேன்னா என்ன ஒத்துக்குருவீங்களா? இதை பரப்புறாங்க பெரிய விவாதம், விஷத்தை குடிச்சுட்டாருன்னு. அப்பதான் திருப்பி கேட்கறோம், எப்படி வேணாம், நான் கொண்டு வர்றேன் விஷம், ஒரு குடிக்கவா, அந்த ஆளை கூட்டிட்டு வா, இல்லாட்டி யார் அந்த சபையில குடிச்சா அவரை கூட்டிட்டு வா, அஜிவாவும் தர்றேன் விஷமும் தர்றேன், அவர் கொண்டு வரக்கூடாது விஷத்தை. அப்படி நம்ம கேள்வி அறிவுபூர்வமா கேட்கிற விட்டு இந்த அஜிவா வச்சு பயங்கரமா பரப்பி விட்டுட்டு ஹதீஸை மெய்யாக்குவதற்காக விஷம் குடித்தவர்னு சொல்லி சொன்னா இது என்ன, இது இப்படி ஃப்ராட் பண்ண சொல்லி மார்க்கத்தை சொல்லி இருக்குதா? இந்த மாதிரிலாம் தாவா பண்றது சில இடத்துல கிடையாது. அதனால இதையும் சொல்லிக் கொள்றோம். அடுத்து வந்து